இவங்க தான் ரவீனா அண்ணி. இந்த காலனியோட உயிரே இவங்க தான். ஃபுல் என்ஜாயிங் அண்ணி. இவங்க வீட்டுக்கு முன்னும் பின்னும் பசங்களோட லைன் நிற்கும். இவங்களுக்கு செலவு அதிகம், புருஷனோட இன்கமும் ரொம்பவே கம்மி. இது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அதனால அண்ணி நிறைய பசங்களை ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வேலை இதுதான். அவங்களுக்கு காதலோட பொய்யான லாலிபாப்பை காட்டி அவங்களோட வேலையை அவங்க சாதிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்களோட செலவுக்கு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ. மனோ சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ உங்க ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, ஏன் வராது? அன்பு இருக்க மாதிரி நடிப்ப, ஆனா அண்ணியோட ஆசைய நீ நிறைவேற்ற மாட்ட இல்ல? என்ன நீ அப்படி சொல்றீங்க? உங்க எல்லா ஆசையும் நான் தீர்த்து வச்சிருக்கேன்ல. வேற உங்களுக்கு என்ன வேணும்? மறந்துட்டியா? நான் சொன்னல எனக்கு ஒரு டைமண்ட் ரிங் வேணும்னு. அந்த சாம்பிள் போட்டோ கூட அனுப்புன. சாரி. நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தரேன். இந்த வாட்டி கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். ஓகே. மனு கேளு, உங்க அண்ணா கால் பண்றாரு. சோ நான் அப்புறமா பேசுறேன். ஓகே பை. ஹலோ. என்ன நீ பண்றீங்க? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்டினியூஸா பிஸினே வருது. இன்னைக்கு இந்த அண்ணி எப்படி ஞாபகத்துக்கு வந்தாங்க? அட, நீ ஞாபகம் இல்லாம மறந்து போறதுக்கு நீங்க என்ன வெளியாளா? நீங்க என்னோட சொந்த அண்ணியாச்சு. அப்படியா? நீங்க என் மனசுலயே தான் இருப்பீங்க. அதனால ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம ரொம்ப நாளா போன்லயே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம இது வரைக்கும் சந்திச்சுக்கிட்டதே இல்ல. சரி, உங்க பிளான் என்ன? இன்னைக்கு மீட் பண்ணலாமா? சரி வாயே. அப்புறம் ஒரு விஷயம், வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. பயங்கரமா பசிக்குது. சரியா? ஓகே, எனக்கும் பசியா தான் இருக்கு. ஓகே, அங்கேயே வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து பசி ஆத்திக்கலாம். ஓகே, சீக்கிரமா வா. ஓகே, சீக்கிரமா சந்திக்கலாம். ஓகே. மறுபடியும் ஆடு சிக்கிடுச்சு. வந்துட்டு இருக்கானா? ஹலோ ரமேஷ், எங்க இருக்க? அண்ணே, சாப்பாடெல்லாம் பேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவா. நீங்க வாசல்லே இருங்க, நான் வந்துடுறேன். சாப்பாடு சுட சுட இருக்கு. நீங்க சாப்பாடை விட எனக்காக தான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. உன்னை பாக்குறதுக்காக ஒன்னும் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னை சாப்பாடு தான் கொண்டு வர சொன்ன. சரி அண்ணி, வந்துட்டேன். கதவை திறங்க. ஓகே. இந்தாங்க அண்ணி, உங்களோட சாப்பாடு. சுட சுட சாப்பிடலாம் வாங்க. ஆமா, ரொம்ப பசிக்குது. நான் டோர் க்ளோஸ் பண்றேன். அண்ணி, சூடா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. அப்புறம் நாக்குல சுற்ற போகுது. நான் பொறுமையாவே சாப்பிடுங்க. வாவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீயா செஞ்ச? இல்ல, இது எங்க அண்ணனோட ரெஸ்டாரண்ட், கசின் பிரதர். அங்க இருந்து எடுத்துட்டு வந்தா. அங்க சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இதே சாப்பாடு தினமும் சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் டெய்லியும் பார்சல் பண்ணிடுறேன். ஓகே சரி. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த சிகப்பு சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. அப்படியா? நீ எனக்கு ஃபேன் ஆயிட்ட. சும்மா சொன்ன. நான் கால் பண்ணும்போது உங்க ஃபோன் பிஸின்னு வந்துச்சு. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் தான் பிஸியா இருக்கிறதுக்காக காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணேன். சும்மா சொன்ன. நீங்க சும்மா சொல்ற மாதிரி தெரியல. பாருங்க, ஒரு நாளைக்கு இப்படியே சும்மான்னு சொல்லி உண்மையாவே காமெடி ஆக போகுது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்லா என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டீங்க?
நல்லா இருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டீங்கல்ல? ஆமா, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். நீயும் சாப்பிட்டு கிளம்பிடு. சரியான ஆள் தான். நான் சாப்பிடவே இல்லை, அவங்க சாப்பிட்டு தூங்கவே போகிறாங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களை தூங்க விட்டா தானே? ஏ ரமேஷ், எழுந்துரு. உண்மையை சொல்லு, அந்த சாப்பாட்டுல நீ என்ன கலந்த? நீ என்ன பண்ண? இப்போ என்ன ஆயிடுச்சா? நீ ட்ரிங்க்ல கொஞ்சமா தூக்க மாத்திரை போட்டேன், அவ்வளோதான். இல்லைன்னா உங்க அழகை நான் எப்படி ரசிச்சிருக்க முடியும் சொல்லுங்க? எப்படி பார்த்தாலும் உங்களுக்காக நான் எவ்வளோ நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அதை இப்படி தானே வசூல் பண்ண முடியும்? யூ ராஸ்கல், மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போ. போடா. போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த போட்டோஸை பாருங்க. நான் அடிக்கடி வரணும்ல. இங்க இருந்து போடா. இதை தூக்கி போறதுனால என்ன ஆயிட போகுது? இந்த போட்டோ எப்பவுமே என் கையில ஒரு காப்பியா இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே அண்ணி, நான் கிளம்புறேன். சீக்கிரமாக சந்திக்கலான்னா?